Hi friends, welcome to our Sainila Cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி இன்ஸ்டன்ட் garlic bread. எப்பவுமே பிரெட்ல வந்து நம்ம நார்மலா டோஸ்ட் பண்ணி கொடுப்போம். அப்படி இல்லனா ஜாம் தடவி சாப்பிடுவோம். அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி டிஃபரண்டா பண்ணி கொடுத்தீங்கன்னா கிட்ஸ் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். கிட்ஸோட ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாம்ங்கறது இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு garlic பட்டர் பண்ணனும். அது பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதுல ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். அத நம்ம இதல சேர்த்துக்கலாம். ஒரு 8 பூண்டை நான் இது மாதிரி நல்லா துருவி வச்சிருக்கேன். அதையும் நம்ம இதல சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. அப்பதான் ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் நம்ம இதல சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டீஸ்பூன் அதையும் நம்ம இதல சேர்த்துக்கலாம். ஒரிகானோ ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் நம்ம இதல சேர்த்துக்கலாம். நீங்க ட்ரை ஹெர்ப்ஸ் கூட சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா இருக்கும். பட்டருக்கு தேவையான அளவு salt சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா mix பண்ணி விடலாம். அப்பதான் நமக்கு பட்டரோட சேர்ந்து ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க இது மாதிரி நல்லா க்ரீமியா mix பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கலாம். அதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பட்டரை நல்லா அப்ளை பண்ணிடலாம். நான் மில்க் பிரெட் எடுத்திருக்கேன். நீங்க வேணா வீட் பிரெட்ல கூட பண்ணுங்க. அதுவும் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ அடுத்த பக்கத்துலயும் நம்ம பட்டரை வந்து நல்லா அப்ளை பண்ணிடலாம். இதுல நம்ம சீஸ் வச்சும் பண்ணலாம். அதுக்கு ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. அதுல நான் ஒரு சீஸ் ஸ்லைஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதை நம்ம இது மேல வச்சுக்கலாம். அது மேலேயே ட்ரை ஹெர்ப்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிரெட் ஸ்லைஸ் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். பண்ணிட்டு இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பட்டரை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுவும் நம்ம 2 சைடும் அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஃப்ரை பேன் எடுத்திருக்கேன். நீங்கள் இது தோசை தவால கூட பண்ணலாம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பிரெட் ஸ்லைசஸை போட்டுடலாம். போட்டு 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 2 பக்கமும் திருப்பி போட்டு நம்ம நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இந்த கார்லிக் பட்டர் எல்லாம் சேர்ந்து ஒரு சூப்பரான வாசனை வரும். அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ இதை நம்ம டோஸ்ட் பண்ணியாச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம சீஸ் வச்சு ரெடி பண்ணோம்ல பிரெட் அதையும் நம்ம இதில் வச்சு 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். திருப்பி விட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம இன்ஸ்டன்ட் garlic பிரெட் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான் फ्रेंड्स, நம்மளோட சூப்பரான இன்ஸ்டன்ட் garlic பிரெட் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது நீங்க கிட்ஸ்க்குலாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா டேஸ்ட் வந்து ரொம்பவே டிஃபரண்டா இருக்கும். டோமினோஸ்லலாம் நம்ம garlic பிரெட் சாப்பிட்டிருப்போம். கிட்டத்தட்ட அதே டேஸ்ட்ல தான் இதுவும் இருக்கும். கண்டிப்பா இது எல்லாரும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thanks for your watching.